டியூப் தமிழ் வணக்கம். வளிமண்டலம் மாசடைவதை காட்டுகின்ற சிறப்பு கேமராவும் அதனுடைய ஒளிப்படங்களும் உலக மக்களை எப்படி வளிமண்டல மாசடைவு கொன்று தள்ளி கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு வசதியாக இந்த கேமரா உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வளிமண்டலம் மாசடைகின்ற காரணத்தினால் உலகில் ஒவ்வொரு நிமிடமும் 13 பேர் மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மரணமடைபவர்களில் அதிகமானவர்கள் நகரங்களில் பெருநகரங்களில் வாழ்கின்ற மக்களாகும். கண்ணுக்கு தெரியாத இந்த துணிக்கைகளினுடைய பரவலாக்கம் இன்று அதிக வேகம் எடுத்து முன்னேறி கொண்டு இருக்கின்றது. மனிதர்கள் அதை கடந்து வெற்றி பெற முடியாமல் தொடர்ந்து பின்தங்கி கொண்டு செல்லுகின்றார்கள். பல இடங்களில் அழிவு தெரிகின்றது, ஆனால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. எங்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்காவிட்டால் அந்த இடத்திற்குள் சென்று அதிகமான பாதிப்பை சந்திக்க வேண்டி வரும். இப்பொழுது புதிய டிஜிட்டல் போட்டோ முறைமை ஒன்று வந்திருக்கின்றது. இந்த டிஜிட்டல் போட்டோ முறைமை மூலமாக சிறப்பான LED திரை, கணினி திரை போல தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் காரணமாக தூசுப்படை எங்கு இருக்கின்றது, அதனுடைய அடர் நிலை எவ்வளவு என்பதை இந்த படத்தின் மூலமாக திட்ட தெளிவாக சாதாரண கண்ணினால் பார்த்து விடலாம். இல்லையேல் இந்த தூசுகள் எங்கெல்லாம் அடர்ந்து கிடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு மனித கண்ணிற்கு வலு கிடையாது. இவை சுவாச பையை பாதித்து சுவாச பையினுடைய அடி ஆழத்திற்கு சென்று அங்கிருந்து இரத்த குழாய்க்குள் நுழைந்து மனிதனை படிப்படியாக கொன்று தள்ளி விடுகின்றது. இதனால் தான் இது குறித்து அக்கறையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இதனுடைய அளவும் இருக்கின்ற தொகையும் அடர்த்தியும் எப்படி இருக்கின்றது என்று தெரிந்தால் மக்கள் எச்சரிக்கையாக நடக்கலாம் என்று இந்த வேலை திட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற சூழல் மாசுபடுதல் தொடர்பான ஆய்வாளர் பிரான்சிஸ் போப் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் இருந்து இந்த கேமராவையும் இந்த கண்ணுக்கு தெரியாத துணிக்கைகளை கண்ணுக்கு தெரிய பண்ணும் பணியிலும் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றார். இந்த கேமரா கண்டுபிடிக்கின்ற அளவு PM 2.5 ஆகும். உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய வளிமண்டலம் மாசடைந்திருக்கின்ற நிலையை கண்டுபிடிப்பதற்கும் அதனுடைய மோசமான நிலைக்கான இறுதி எல்லையாக PM 2.5 இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தை இக்கேமரா கண்டுபிடிக்கும். PM 2.5 என்றால் 2.5 மைக்ரோ மில்லிமீட்டர் அளவானது இந்த துணிக்கைகள். இவை உயிர்கொள்ளும் ஆபத்து உடையவை என்பது கருத்தாகும். இந்த தூசி படைகள் அசைந்து கொண்டு இருப்பதற்கு நாடுகள் கிடையாது, எல்லைகள் தாண்டி அது வரும். வெகு தூரத்தில் இருந்து வந்து சேரும். இந்தியா, எகிப்து, வேல்ஸ் போன்ற இடங்களில் இந்த புகைப்படம் பிடிக்கப்பட்டது. அந்த புகைப்படத்தில் LED திரையில் இது தெளிவாக தெரிகின்றது. ஓர் LED திரை விரைவாக ஒளிரும்படியாக புரோகிராம் செய்யப்பட்டிருக்கின்றது. மாசுபடுத்தும் தூசுகளை அது இலகுவாக கண்டும் பிடிக்கின்றது. இந்த தூசு படைகள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குள் ஆபத்தை விளைவிக்கின்றது. உலகின் பல இடங்களில் நாடகத்தன்மை மிக்கதாக இது இருக்கின்றது. இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில் 12.5 இருக்கின்றது. இது பெரும் ஆபத்தானதாக இருக்கின்றது. டெல்லியில் இருக்கின்ற பிளாம்பூர் விளையாட்டு மைதானத்தில் இந்த LED திரை வைத்த பொழுது அதில் காணப்பட்ட துகள்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தருகின்றன. இது தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் மற்றும் பெல்பாஸ்ட், பர்மிங்ஹாம் போன்ற இடங்களில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வளி மாசடைதல் என்பது மிகப்பெரிய அழிவை தரும். சுகாதார வாழ்வுக்கும் சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதய சுகையினம், புற்றுநோயை இது உருவாக்கும். 99% உலக மக்கள் மாசடைந்த வழியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய கருத்தாகும். 7 மில்லியன் பேர் ஒவ்வொரு ஆண்டும் விரைவாக மரணமடைவதற்கு இதுவே காரணமாகவும் இருக்கின்றது. இந்த வாரம் உலகின் புகழ்பெற்ற விஞ்ஞான சஞ்சிகைகளினுடைய முன்னணி செய்தியில் இருந்து தொகுத்து தரப்படுகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.